अमृत वेले उठाता मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேளை யோகா அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய இன்று 84வது நாள் 13/10/2025. இன்றைய கவிதை: உள்ளங்கைகளில் கனவுகளுடன், சில கனவுகளுடன், நம்பிக்கை நிறைந்த பைகள், ஆசைகள் நிறைந்த இதயம், ஏதாவது செய் ஏதாவது செய் என்கிறது. நான் சூரியனைப் போல் பிரகாசிக்கவில்லை, ஒரு விளக்கை போல் எரிகிறேன். வரம்புகள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுவதை நீங்கள் கண்டால் எவ்வளவு நேரமாகும்? தடுப்பாயா? என்னை தடுப்பாயா? நான் ஆறுகளால் நீர் பாய்ச்சப்படும் மண்ணிலிருந்து வந்த மரம் அல்ல. நான் ஆறுகளால் நீர் பாய்ச்சப்படும் மண்ணிலிருந்து வந்த மரம் அல்ல. தரிசு நிலத்தில் வளர்ந்து மரணத்தோடு வாழ்ந்தவன் நான். தரிசு நிலத்தில் வளர்ந்து மரணத்தோடு வாழ்ந்தவன் நான். நான் ஓர் கல்வெட்டு அல்ல, நான் ஓர் கண்ணாடியாவேன். கண்ணாடியை எதுவரை கண்ணாடியால் உடைப்பீர்கள்? நான் அளிக்கப்படும் பெயர் பலகை அல்ல. நீ என்னை எதுவரை தடுப்பாய்? நீ என்னை எதுவரை தடுப்பாய்? இவ்வுலகில் எவ்வளவு கொடுமைகள் உள்ளனவோ அதைவிட தாங்கும் வலிமை கொண்டவன் நான். கேலி கிண்டல்களுக்கு நடுவிலும் உண்மையை மட்டும் பேசும் பழக்கம் உடையவன் நான். நான் கடலை விட ஆழமானவன். உன்னால் எவ்வளவு குப்பைகளை என் மேல் போட முடியும்? நான் கடலை விட ஆழமானவன். உன்னால் என் மீது எவ்வளவு குப்பைகளை போட முடியும்? தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கவனமாக முன்னேறுவேன். நான் உன்னால் எதுவரை என்னால் தடுக்க இயலும்? உன்னால் எதுவரை என்னை தடுக்க இயலும்? பணிந்து பணிந்துதான் நான் நேராக ஆகியுள்ளேன். பணிந்து பணிந்துதான் நான் இப்பொழுது நேராக இருக்கிறேன். இப்பொழுது பணிந்து போவதில் எனக்கு ஆர்வமில்லை. ஆகையினால் நான் விட்டு கொடுக்கப் போவதில்லை. என்னால் உருவாக்கப்பட்ட சுயத்தை, என் சுய மரியாதையை உன் கைகளால் அழிந்து போகும் என்ற பயமும் எனக்கில்லை. சூழ்நிலைகளின் உலைகளில் என்னை நீ போடும் பொழுதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சுத்த தங்கமாக மாறிக்கொண்டே இருப்பேன். நீ என்னை எதுவரை தடுப்பாய்? நீ என்னை எதுவரை தடுப்பாய்? எதுவரை உன்னால் என்னை தடுக்க இயலும்? எதுவரை உன்னால் என்னை தடுக்க இயலும்? ஓம் சாந்தி. இந்த கவிஞரோட நிச்சயம் மிக அபாரமாக இருக்கு. அவருடைய நம்பிக்கை அவ்வளோ அளவு கடந்து இருக்குது. அவருக்கு நிற்கவு தெரியாது. அவர் நிற்கிறதே இல்லை, போயிட்டே இருக்கார். மூமெண்ட்ஸ். நான் கடலாக இருக்கிறேன், அதனால் நீ எவ்வளவு எனக்குள்ள மண் கல்லெல்லாம் போடணுமோ போட்டுக்கும், எனக்கு கவலை இல்லை. துணிகரசை நான் இமாலயத்தை விட மிகப்பெரியவனாவேன். எனக்கு துணிகர செயல்கள் செய்வது தான் எனது பழக்கமாகும். நான் இமயமலையை விட ரொம்ப உயர்ந்தவன். எனக்கு பிரச்சனைகள், சவால்கள், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு பழக்கம். அதுலேயே போய் பழக்கமாயிடுச்சு.
ஐ காண்ட் ப்ளே சேஃப். யார் வந்து சேஃபாக ப்ளே பண்ணுறாங்களோ, யார் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தன்னுடைய செயல்களை செய்கிறாங்களோ, அவங்க பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே இருக்காங்க. அதனால் அவங்களால மேலே வர முடியாது. அவங்க எங்கே போகணுமோ அங்கே போக முடியாது, அவங்களால போய் சேர முடியாது. ஏன்னா பாதுகாப்பான இடத்தையே உள்ளே இருக்கிறாங்க, சேஃப் ஜோன்லேயே இருக்காங்க. ஒரு விவசாயி ராத்திரி நேரத்தில் வந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு யாத்ரி வராரு, அந்த வழியாக போகிறவர். அவர் சொல்கிறாரு, நான் வந்து வழி மறந்துட்டேன், வழி மாறி போயிட்டேன், நான் அவங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி ராத்திரி ஆயிடுச்சு. ஓகேங்கிறாரு இந்த விவசாயி. அப்போ 2 பேரும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த யாத்ரி வந்தார்ல, யாத்ரி கேட்குறாரு, இந்த பயணி கேட்குறாரு, இந்த வருஷம் வந்து நீங்கள் தோட்டத்தில் என்ன விதைச்சிங்க, என்ன பயிரிட்டிருக்கீங்க, என்ன வெள்ளாமை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த விவசாயி சொல்கிறாரு, ஒன்றுமே போடலாங்க, எதுவுமே நான் பயிரிடலை அப்படிங்கிறாரு. அவர் கேட்குறாரு, நீ கோதுமை வந்து பயிரிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லை இந்த சீதோஷ்ண நிலை சரியில்லை, அதனால் நான் கோதுமை பயிரிடலை அப்படிங்கிறாரு. அவங்களுடைய பேச்சுவார்த்தை இன்னும் முன்னாடி போகுது. அப்போ அந்த யாத்திரை கேட்குறாரு, நீ வந்து பருத்தி விளைச்சல் பண்ணியா, பருத்தி பயிரிட்டியான்னு கேட்குறாரு. அவர் விவசாயி சொல்கிறாரு, இல்லை பண்ணல, பருத்தியை நான் விவசாயம் பண்ணல, நான் ஏன் போடல அப்படின்னா ஒரே புழுப்பூச்சாக இருந்தது, அதனால் எப்படியும் அது கடிச்சிருச்சுன்னா இது வராது, அதனால் நான் போடல அப்படின்றாரு. சரி, எதையாவது போட்டிருப்பீங்களா, ஏதாவது ஒரு பயிரிட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு விளைச்சலுக்கு போட்டிருப்பீங்க வெள்ளாமல் பண்ணுறதுக்காக, சரி என்ன தான் போட்டீங்க? விவசாயி சொல்கிறாரு, எதுவுமே போடலண்ணா, எதுவுமே போடல, ஒன்று கூட போடல. இதுதான் சேஃப் ப்ளே, அதாவது பாதுகாப்பாக கேம் அவங்க விளையாடுறது. சேஃப் கேம்னு சொல்லுவாங்கள்ல, பாதுகாப்பாகவே இருக்கிறது, எதுலேயும் மாட்டிடாமல் சேஃபாகவே இருக்க முயற்சி பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குமோ, அதாவது அதிகமாக மழை பெய்யாமல் இருக்குமோ, அதிகமாக தண்ணி பஞ்சம் வராமல் இருக்குமோ, இல்லைனா அதிகமாக பூச்சி வராமல் இருக்குமோ, சீதோஷ்ண நிலை எப்போ கரெக்டாக இருக்குமோ அப்போ தான் நான் பயிரிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் புயல் வரக்கூடாது, புயலும் எப்போ வராமல் இருக்கோ அப்போ தான் நான் பயிரிடுவேன். அது வரைக்கும் அது தரிசு நிலமாக தான் இருக்குது, பஞ்சராகி கிடக்குது, பஞ்சர் ஜமீன். நான் பயிரிடலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், காத்துட்ருக்கிறேன், எப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை வரும் அப்போ நான் பயிரிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த விவசாயி. இப்போ என்னாச்சு, அந்த பூமி வந்து இப்போ வரைக்கும் பஞ்சராக தான் இருக்குது, அதாவது தரிசு நிலமாக தான் இருக்குது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். எப்போ வந்து எல்லாமே சரியாயிடுதோ அப்போ நான் வந்து அமிர்த வேலை பண்ணுவேன். ஓகே, புரிஞ்சுதா? இந்த உலகத்தினுடைய விதியே இதுதான். இந்த உலகமே ஒரு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வெயிட்டிங் ஹால், காத்துட்ருக்காங்க, எல்லாமே காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த ஒரு வெயிட்டிங் ஹாலில் எல்லா மனிதர்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சிலர் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சிலருடைய அன்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சிலருடைய வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது, இந்த ஒரு காத்திருப்பு ஒரு பொழுதும் முடிவடைகிறதே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கு வெற்றியாளர் யாருமே இல்லை, எல்லாம் தோல்வியாளர்கள் தான், தோல்வி அடைந்தவர்களாக தான் இருக்காங்க இந்த உலகத்தில். இது மாயாவினுடைய ஒரு மாயாஜால விளையாட்டு. இது வந்து இந்த உலகமே பொய்யான உலகம், கூடவே இது டூப்ளிகேட், செயற்கையானது, ஒரிஜினல் கிடையாது. இந்த உலகம் ஒரிஜினலும் கிடையாது, உண்மையானதும் கிடையாது. எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவிலெல்லாம் காட்டுறாங்க, அதில் சில கேரக்டர்ஸுக்கு அவங்களுக்கு புரிய வருது, இது வந்து நம்ம ஒரிஜினலான உலகத்தில் இல்லை, நம்ம கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், நம்மளால் அதை மீறி எதுவும் செய்ய முடியாது, அதனால் இப்போ இதை தாண்டி நம்ம வெளியே போகணும், நம்ம துன்பங்களே அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சில கேரக்டர்ஸு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறாங்கல்ல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவியில். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம வந்து துணிகர செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கணும். எந்த ஒரு செயலுக்கும் எதுக்கும் பயம் இல்லாமல் முன்னேறி போகிறதுக்கு தயாராக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை வந்து போராட்டம் நிறைந்தது, இந்த உலக வாழ்க்கையானது சவால்கள் நிறைந்தது, இந்த உலக வாழ்க்கை ஆபத்துக்கள் நிறைந்தது. இந்த மாதிரி நம்ம சவால்களை சந்தித்து ஆபத்துக்களை எதிர்நோக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த பாவனை, நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவனையும் சேர்ந்து என்ன ஆயிரும், அந்த ஆபத்துக்கள் எல்லாம் என்னவாக நமக்கு தெரியும், ஒரு திருவிழாவாக மாறிவிடும்.
நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. எப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற போது தான் அது களைப்பாக மாறுது. எப்போ அவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற போது என்ன நிலைமை வரும்? கவலையற்ற மகாராஜா. நம்ம அன்னைக்கு கவலையற்ற மகாராஜாவினுடைய கவலையில்லாத சக்கரவர்த்தி அப்படிங்கிறதுனுடைய விளக்கத்தை பார்த்தோம். எங்கே சுப சிந்தனை இருக்குதோ அங்கே சிந்தா இருக்காது, கவலை இருக்காது. எங்கே கவலை இருக்குமோ அங்கே சுப சிந்தனை இருக்காது. நல்ல சிந்தனைகள் இல்லாத இடத்துல தான் கவலை இருக்கும், நல்ல சிந்தைகள் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது. நான் எந்த ஒரு கவலையும் சிந்தனையும் இல்லாமல் நான் போயிட்டே இருக்குதேன். என்னை சுற்றி ஆபத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு, நான் கால் வைக்கிற இடத்துலலாம் ஆபத்து நிறைஞ்சிருக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குஷி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது அணையாமல் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். கிறிஸ்மஸுக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெளியில் வெளிச்சம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஒளியாலான மரம் அது எங்கே இருக்குது? நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த திருவிழா எங்கே நடக்குது? நம்ம உள்ளுக்குள்ளே நடக்குது. எல்லா திருவிழாவும் எல்லா உற்சவங்களும் எங்கே நடந்துட்டு இருக்குது? நம்ம உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. வெளியில் அதனுடைய ஒரு அடையாளம் காட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தான் வெளியில் தீபங்கள் ஏற்றினாலும் கூட உள்ளுக்குள்ளே தீபம் அது ஏற்றப்படாது, வெளிச்சம் வராது. உள்ளுக்குள்ளே நம்ம எப்போ தீபம் ஏற்றுறமோ அப்போ அந்த எல்லா இருட்டுகளும் நீங்கி வெளிச்சமானது நாலாபுறமும் பரவுகிறது. இதுவரை நம்ம உள்ளுக்குள்ளே அந்த நினைவுகள் ஸ்மிருதி அப்படிங்கிற அந்த தீபமானது ஏற்றப்படவில்லையோ அது வரைக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய இருளானது நீங்காது. பாபா இன்றைய முரளியில் பாபா சொன்னார், அதாவது இந்த வீணான எண்ணங்களை பற்றி சொன்னார். வீணான எண்ணங்களுக்கு காரணம், வீணான எண்ணங்களுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, பாபா சொன்னார் அட்டென்ஷனுக்கு கம்மியாக இருக்குது, விழிப்புணர்வு எச்சரிக்கையோடு இருக்கிறது கம்மியாக இருக்கிறாங்க, அட்டென்ஷன் இல்லை. ரெண்டாவது காரணம் சுத்தமான சங்கல்பங்களுடைய குறைவு, சுத்தமான எண்ணங்கள் கம்மியாக இருக்குது ஸ்டாக்கு. சுத்தமான சங்கல்பம் அப்படின்னா சுத்தமான ஊர்ஜாவினுடைய குறைவு, அதாவது சுத்தமான சக்திகள் அங்கே கம்மியாக இருக்குது, சுத்த சக்தி. மூணாவது காரணம் நம்மளுடைய சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், குழப்பங்களை நம்ம பெருசாக நினச்சிக்கிறது, அது பெருசு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால வீணான எண்ணங்கள் ஏற்படுகிறது. அப்புறம் நாலாவது தன்னுடைய சமஸ்காரங்களுடைய தடை, தன்னுடைய சமஸ்காரங்களுடைய மிகப்பெரிய ஒரு சுவர், தடுப்பு சுவர், தன்னுடைய சமஸ்காரங்கள் என்ற ஒரு பாலைவனம். ஒவ்வொரு மனிதரும் தெரியாத, பார்க்க முடியாத ஒரு கைதியாக ஒரு ஜெயிலுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படி அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அல்ட்ரா கேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜெயிலை பற்றி ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலா பக்கம் சுவர் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சுவர்லேயும் ஒவ்வொரு பலவீனம் அங்கே மறைஞ்சிருக்குது. எல்லா சுவர்லேயும் வீக்னஸ் இருக்குது. ஜெயிலினுடைய ஒவ்வொரு சுவரும் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு வீக்னஸ், ஏதாவது ஒரு வீக்னஸ் அந்த சுவரில் இருக்கத்தான் செய்கிறது, இருக்கும் கண்டிப்பாக. மாயா ரொம்ப பவர்ஃபுல், ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. உண்மையான போர் வீரன் யார் அப்படின்னா அவங்க எதிரியினுடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும். நம்ம ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்னா அந்த பழக்கத்துக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நம்ம ஒரு சமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெயிலுக்குள்ளே, அந்த சிறைச்சாலையில் கூட ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். அந்த சுவரில் ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் மூலமாக நம்ம சுரங்கம் தோண்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை கட்டின, அந்த சுவரை கட்டின அந்த கொத்தனார் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பார் அந்த இடத்துல. ஒவ்வொரு சிறைச்சாலையின் சுவர்லேயும் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். நான் எந்த ஒரு சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறனோ அந்த சிறைச்சாலையின் பலவீனமான வீக் பாயிண்ட் என்ன? யாரோ ஒருத்தவங்க காம விகாரத்தில் அப்படிங்கிற அந்த இதில் கைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க கண்டுபிடிக்கணும் அதனுடைய காம விகாரத்தினுடைய வீக் பாயிண்ட் என்ன, அதனுடைய அந்த காம விகாரத்தினுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் சன நேரம், கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய துக்கம் அளப்பரியது, அதிகமான துக்கம் தான் கிடைக்குது.
சுகம் கிடைக்குது, ஆனால் அதுக்கு கூட சேர்ந்து துக்கத்தினுடைய மலைகள் உருண்டு வருது நம்ம மேலே. கூடவே ஒரு அசாந்தியை கூட்டிகிட்டு வருது, கூடவே ஒரு துக்கத்தை கூட்டிகிட்டு வருது, கவலை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது, கூடவே வெட்கத்தை கூட்டிகிட்டு வருது. அப்புறம் அதை மறைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விகாரமும் தனக்கு கூட ஏதாவது ஒரு பலவீனத்தை கூட இருக்குது, கூட கொண்டு வருது. அதனால் இந்த மாதிரி அதனுடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஜெயிக்கணும், தோல்வியடைய செய்யணும். புரிஞ்சுதா? நம்ம போயிட்டுருக்கிற மார்க்கமானது தனிமைக்கான மார்க்கம். இங்கே ஒவ்வொருத்தருமே தனியானவர்கள், யாரும் துணைகள் கிடையாது. யாரும் 2 பேர் சேர்ந்து பயணம் பண்ண முடியாது, தனியாக தான் பயணம் பண்ண முடியும். அந்த மாதிரியான மார்க்கம் இந்த ஞான மார்க்கம். ஒவ்வொரு சொந்த பந்தம் சம்பந்தம் எல்லாமே மேலோட்டமாக தெரியும் போது அன்பாக தெரியும், காதல் இருக்குது, அன்பு இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் எல்லாமே உண்மையிலேயே ஒரு வியாபாரம். நம்மளை தவிர இன்னொருத்தர் நம்மளுடையவங்களே கிடையாது. நம்ம ஒரு பிரம்மையில் வாழ்ந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் உள்ள யாருமே நம்மளுடையவங்க கிடையாது. நம்மளுடையவர் அப்படின்னா ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். மீதி எல்லாம் பிரம்மை, அறியாமை, முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. இவங்க என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறது மகா மூட நம்பிக்கை. இவங்க என்னுடையவங்க, இவர் என்னுடையவர், அவள் என்னுடையவள் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு பொய்யான ஒரு காட்சி பிழை, பிழையாக செதுக்கப்பட்ட ஒரு பொய் காட்சி. அவங்க சும்மா பேருக்கு சொன்னாங்க, நாங்கள் உன்னுடையவன், நான் உன்னுடையவன் சொன்னாங்க. நீங்கள் அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை உண்மைன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள வாசைகளை வளர்த்துட்டீங்க. யார் தப்பு? நான் எந்த பிரம்மையில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எந்த ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்கேன், எந்த ஒரு ஏமாற்றத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், எந்த ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய விழிப்புணர்வு, ஜாகரன், அவேர்னஸ். நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கோ அதுக்கு இன்னொருத்தர காரணம் சொல்வது கூட மகா முட்டாள்தனம். நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டுமே, நான் மட்டுமே, வேறு யாரும் காரணம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நம்ம ஒவ்வொரு எண்ணமும் எல்லாமே மற்றவர்களுடையது அல்ல. மற்றவர்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி பாபா சொன்னார் வாணியில், நிறைய குழந்தைங்க நிறைய வக்காலத் பண்ணுறாங்க. வக்கீல் வாதாடுவார்ல, அதே மாதிரி வாதாடுறாங்க. பாபாவை குற்றமாக காட்டுறாங்க, தன்னை குற்றமற்றவராக காட்டுறதுக்காக போராடுறாங்க. அதுக்காக நிறைய சாட்சிகளை அங்கே நிறுத்துகிறாங்க சாட்சி கூண்டில். பாபாவுக்கே ஞானம் சொல்கிறாங்க. ஞானத்தின் அகங்காரம் தான் எல்லாத்தோட பெரிய சூட்சமான விஷயம். பகவானால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பகவானுக்கே காட்டுறாங்க, அவருக்கே சொல்கிறாங்க. அதுக்காக வாதாடுறாங்க, அதுக்காக சாட்சிகளை கொண்டு வராங்க, அதுக்காக தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி இல்லை அப்படி, அவர் பண்ணார் இல்லை இவர் பண்ணார். 2 விஷயம், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, 2க்குமே நான் மட்டுமே பொறுப்பு. எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, எனக்கு கெட்டது நடந்தாலும் சரி, அது நானே பொறுப்பானேன். இதற்காக 3வது ஒரு நபரை குற்றம் சாட்டுவது அது மூடத்தனம். ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார். அன்பான நியூஸ் பேப்பருடைய தலைமை ஆசிரியரே, நான் போன வாரம் நான் எப்போவுமே கடிகாரம் கட்டுற பழக்கம் உடையவன். நான் போன வாரம் நைட்டு பார்க்கும்போது என்னுடைய கடிகாரம் தொலைஞ்சு போச்சு. போன வாரம் நான் என் கடிகாரத்தை தொலைச்சிட்டேன். அதை உங்களுடைய நியூஸ் பேப்பரில் போட்டேன், தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. அடுத்த நாள் நான் பார்த்தா என்னுடைய பேக்கெட்லேயே இருந்தது, கோட் பேக்கெட்டில் இருந்தது. நீங்கள் உங்களுடைய நியூஸ் பேப்பர் ஒண்டர்ஃபுல்ங்க. உங்களோட நியூஸ் பேப்பர் போல் ஒன்றுமே வேறு எந்த நியூஸ் பேப்பர் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு நியூஸ் போட்டவுடனே எனக்கு கிடச்சிருச்சு, அதனால் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. அவர் அந்த அளவு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறாரு. அவர் வாட்சை தொலைக்கவே இல்லை, வாட்ச் அங்கே தான் இருந்தது. ஆனாலும் அவருக்கு கையில் கிடைச்சதுனால அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நியூஸ் பேப்பரில் நம்ம மெசேஜ் போட்டனால தான் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தப்பாக நினச்சிட்ருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள்.
இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம்: கேட்குறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, புகார் கூறுறது, வாதாடுறது, வக்காலத்தம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அமிர்தவேளையினுடைய ஆன்மீக உரையாடல் ரொம்ப ரமணீகரமாக இருக்குது. சிலர் வந்து அதிகாரத்தன்மையோட பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுறாங்க மற்றும் அவர் கூட சந்திக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து பாபாவை கூப்பிடுறாங்க, இல்லை பாபாவை மறக்கக்கூடிய மற்றும் பாபாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்மீக உரையாடல் பண்ணுறாங்க. இது அமிர்த வேளையில் வந்து 2 ரூபத்தில் பாபாவை சந்திக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அதிகார ரூபத்தில் பாபாவை சந்திக்கிறாங்க, அவர் கூட பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்க பாபா வந்து கூப்பிடுறாங்க, அப்புறம் அலைந்து திரியக்கூடிய ஆத்மாவை போல் பாபாவை மீட் பண்ணுறாங்க. அதாவது பிச்சைக்காரங்க மாதிரி பேசுகிறாருங்க பாபா கிட்ட. ஒருத்தவங்க அதிகாரத்தோடு பேசுகிறாங்க, ஒருத்தவங்க பிச்சைக்காரங்க மாதிரி பேசுகிறாங்க. 2 குரூப் இந்த மாதிரி. ஒருத்தவங்க வந்து அதிகாரத்தோடு சந்திக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கம்ப்ளைண்ட்ஸ். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்களை சரி பண்ணுங்க. எப்போ எல்லாரையும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்களோ அப்போ நான் அமிர்தவேளை யோகா பண்ணுவேன், அப்போ நான் கரெக்டாக இருப்பேன், அப்போ நல்லா நான் புருஷார்த்தம் பண்ணுவேன். ரொம்ப குளிராக இருக்குது இந்த சீசன், அதனால எனக்கு நல்ல ரூம் கிடைச்சா நான் நல்லா புருஷார்த்தம் பண்ணுவேன். நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து நல்லா புருஷார்த்தம் பண்ணுவேன். சுடுதண்ணி கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை ரூமில் ஏசி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏசி ரூமு, நல்ல வசதியான எல்லா படுக்கை, சுடுதண்ணி கரெக்டாக கிடைக்குது, நல்ல ரூமும் கிடச்சிது அப்படின்னா, அல்ட்ரா டீலக்ஸ் ரூம் கிடச்சிது அப்படின்னா, நான் ஒரே நாளில் கர்மதி தயிருவாங்க புருஷார்த்தம் பண்ணி. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் அந்த மாதிரி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்னுடைய டியூட்டியில் வந்து அவ்வளோ அதிகமாக டென்ஷன் இல்லாமல் கம்மியாக இருந்தது அப்படின்னா, அப்போ நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். சீக்கிரம் தூங்கினேன்னா சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். சீக்கிரமாக எந்திரிச்சா சீக்கிரம் யோகா பண்ணுவேன். சீக்கிரமாக நான் புருஷார்த்தம் பண்ணி சீக்கிரமாக கர்மாதித்த நிலையை அடைஞ்சிருவேன், பரிசுத்தாயிருவேன். அப்புறம் பகல் நேரத்தில் 2லேருந்து 4 மணி வரைக்கும் அப்பவும் தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ நான் நல்லா புருஷார்த்தம் பண்ணுவேன். அப்போ பாருங்கள் நான் எப்படி புருஷார்த்தம் பண்ணுறேன். சம்பூர்ணதா என்பது நமக்கு உகந்த சூழ்நிலை, நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது செய்யப்படுவது அல்ல, நமக்கு பாதகமான சூழ்நிலையில் செய்யப்படுவது தான் சம்பூர்ணமாகும். எப்போ வந்து 4 பக்கமும் புயல் சூறாவளி வீசிட்டு இருக்கு, 4 பக்கம் பிரச்சனை சூழ்ந்திருக்கு, கலவரம் மூழ்கி இருக்கு, அந்த நேரத்தில் நான் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா அதுதான் அந்த மாதிரியான புயல் இல்லை, அந்த மாதிரியான மழையில், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் என் தீபத்தை ஏற்றுறது தான் சாதனை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொழுதும் நடக்காது. காத்துட்ருப்பேன், நான் புயல் எப்போ நிற்கோ நான் தீபம் ஏற்றுவேன், எப்போ வந்து கலவரம் நிற்கும் அப்போ நான் தீபத்தை ஏற்றுவேன், எப்போ வந்து மழை நிற்கும் நான் தீபத்தை ஏற்றுவேன் அப்படின்னு காத்துட்டு தான் இருப்பீங்களே தவிர, இந்த மாதிரி புயல் சூறாவளி அடிக்கும்போது தீபத்தை ஏற்றக்கு வராது. வெயிட்டிங். அதனால் உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்கள். பாபா சொல்கிறாங்க, உங்கள் சுருக்கி கொள்ளும் சக்தி, அடக்கி கொள்ளும் சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தி 2லையும் நான் சம்பன்னம் ஆயிட்டேனா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நம்ம அடக்கி கொள்ளக்கூடிய சக்தியை, அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியை வந்து ரொம்ப காலத்தினுடைய பயிற்சியின் மூலமாக தான் நம்ம நடைமுறையில் கொண்டு வர முடியுமே தவிர, எடுத்த கவுத்தோன்னே அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. அவ்வளோ லேசான பொருள் அல்ல அந்த சக்தி. எப்படி அந்த காலத்தில் பெரிய பெரிய மகாராஜாக்களுடைய கத்தியை நம்ம இப்போ தூக்கி பார்த்தோன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்தளவு அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இப்போ அந்தளவு உடற்பயிற்சி வேணும். அதுக்கு முன்கூட்டி தயார் இருக்கணும். அப்போ தான் அதை தூக்க முடியும். அப்புறம் தூக்கி அதை ஃபைட் பண்ணணும், தாக்குதல்களை தடுக்கணும், நம்ம தாக்குதல் தொடுக்கணும். அப்போ தான் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியான மாறும். அதே போல் இந்த சக்திகள் கூட ஒவ்வொன்றுமே நம்ம காரியத்தில் முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, நமக்குள்ளே அப்ளை பண்ணி, வெளியில் அப்ளை பண்ணி, நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் பிரச்சனையான சூழ்நிலையில். அதனால் ஸ்கூல் பசங்க வந்து பரீட்சையில் லாஸ்ட் நாள் படிக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அந்த கண்ட்ரோலிங் பவர், அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி, சுருக்கி கொள்ளக்கூடிய சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதுங்க. அதனால் அந்த சுருக்கி கொள்ளக்கூடிய சக்தி, அதாவது அடக்கி கொள்ளக்கூடிய சாமை மாதிரி அடக்கி கொள்ளக்கூடிய சக்தியை வந்து தாரணை பண்ணக்கூடிய நேரம் இதுதான். கடைசி நேரத்தில் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, அந்த மாதிரி நிலை இருக்கும். ஒரே ஒருத்தருடைய நினைவில் இருக்கிறது, ஒரே ஒரு நினைவில் நிலைத்திருப்பது தான் கடைசி நேரத்தின் எந்த சிந்தனையும் இல்லாத நிலை. அதனால் எல்லாத்தையும் சுருக்கி கொள்ளக்கூடிய
அந்த ஆமை போல கட்டுப்படுத்தக்கூடிய பரப்பி வைக்கப்பட்ட எல்லா விதத்தையும் நம்ம சுருக்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தியை தாரணை செய்யும் நேரம் நீங்கள் இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும். ஒருவேளை பரவி பல விஷயங்களில் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் செயல் எல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுடைய சக்திகளும் அந்த மாதிரி பல இடத்துல பரவி இருக்குது. அப்போ அது சக்தியற்ற ஒரு நிலை தான் சொல்ல முடியும், ஒரு நிலை இல்லை. இப்பொழுது காலத்தின் அழைப்பு என்ன தெரியுமா? காலத்தின் அழைப்பு கட்டுப்படுத்து, சுருக்கிக்கொள், ஆமையைப் போல் அனைத்தையும் உள்ளிழுத்துக்கொள் அப்படின்னா இதான் இந்த காலத்தின் இந்த நேரத்தினுடைய அழைப்பு. அப்போ தான் நிரந்தரமாக ஒரே பாபா, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் கூடவே சாப்பிடுவேன், உங்கள் கூடவே போவோம், உங்கள் கூடவே சுற்றுவோம், உங்கள் கூடவே நான் உங்கள் விஷயந்தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இல்லையா? அந்த ப்ராமிஸை நீங்கள் அப்போ தான் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா 8 மணி நேரம் தான் நான் உங்கள் கூட இருப்பேன், உங்கள் கூட பேசுவேன், உங்கள் கூட சாப்பிடுவேன், உங்கள் கூட எல்லா விஷயம் செய்வேன் அப்படிங்கிறது 8 மணி நேரம் தான் செய்வேன், மற்ற நேரத்தில் மற்ற ஆத்மாக்கள் கூட பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி எடுத்தீங்களா? சதா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க தானே? பாபா மூலமாக கொடுத்த ஞானத்தை பாபாவுக்கு முன்னாடி அமிர்த வேளையில் வக்கீலா மாதிரி மாறி அவருக்கு முன்னாடி அவருடைய பாயிண்டே அவருக்கு சொல்லாதுங்க. நிறைய குழந்தைங்க அமிர்த வேளையில் பாபா முன்னாடி வக்கீல் ரூபத்தில் வராங்க. ஆன்மீக கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க, விசாரணை கூண்டில் நிற்கிறது யார்? சுயம் பகவானே நிறுத்திடுறாங்க விசாரணை கூண்டில். வக்கீலாக மாறி வாதாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறது யார்? நம்ம. உங்கள் மீது நான் குற்றம் சுமத்துகிறேன், பாபா மேலே குற்றம் சுமத்துறாங்க. உங்கள் மீது நான் குற்றம் சுமத்துகிறேன், நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், ஆனால் அவ்வாறு நடந்தது ஏன்? அந்த பிரதருக்கு நான் அந்த மாதிரி பண்ணேன், அப்புறம் போய் பார்த்தா எல்லாம் சரியாயிருன்னு சொன்னேன், ஆனால் 2 மாதத்துலேயே அவர் இறந்து போயிட்டார். பாபா நான் உங்கள்கிட்ட தான் கேட்டேன், நீ ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க பண்ணு அப்படின்னு சொன்னீங்க. ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் அவர் சரீரம் விட்டார், ஆளு காலி. இந்த மாதிரியெல்லாம் பாபா கிட்ட நிறைய பேர் வாதாடுறாங்க. அமிர்த வேளையில் நிறைய பேர் பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேளையில் நிறைய பேர் வக்கீல் ரூபத்தில் வராங்க. சத்தியுகத்தில் வக்கீல் கிடையாது. அதனால் உங்களை நீங்களே வக்கீலாக இல்லை ஜட்ஜாக மாறுங்க. உங்களுக்கு நீங்கள் ஜட்ஜாக மாறுங்க, மற்றவங்களுக்கு ஜட்ஜாக மாறாதுங்க. மற்றவங்களுக்கு ஜட்ஜாக ஆகவே கூடாது, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணவே கூடாது. மற்றவங்க என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்டே அந்த வேலையை விட்டுருங்க. நமக்கு உண்மையிலேயே யாரை பற்றியும் எந்த விஷயமும் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே தெரியாது நமக்கு. உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன போய் ஜட்ஜ் பண்ணுறது? அமிர்த வேளையில் குழந்தைங்க செய்யக்கூடிய விளையாட்டுகளை பார்த்து பாபாவுக்கு மகிழ்ச்சி, ஒரு காமெடியான ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் அவருக்கு கிடைக்குது. அதனால் அவரை சிரிக்க வேண்டியதாக இருக்குது. பாபா அந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் போல் அந்தளவு அழகான பொசிஷன், அந்தளவு அதுக்கான அழகான போஸ் இருக்குது. சாட்சியாகி ஒரு நாள் நீங்கள் பாருங்கள், அப்போ நீங்களே விழுந்து சிரிப்பீங்க. சிலர் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய யோத்தா மாதிரி இருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக அசையாமல். பாபாவால் கொடுக்கப்பட்ட அஸ்திரங்களை பாபாவுக்கே யூஸ் பண்ணுறாங்க, பஸ்மாசூர் மாதிரி. பாபா இப்படி சொன்னார், ஆனால் ஞானம் இப்படி சொல்லுது. இந்த முரளியில் இந்த பேஜில் பாபா நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க. பாபா நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, நமக்கு உலகத்தில் உள்ள அந்த கவிதைகள், அந்த பாடல்கள், இசைகள் எதுவுமே தேவையில்லை, நம்ம சப்தத்தை கடந்த நிலைக்கு போகணும், அதனால் நமக்கு எதற்கு சத்தம், அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. இன்னொரு முரளியில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நமக்கு எப்போது மனசு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டை பாடுங்க, பாத்ரூமில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி குஷியாக. அப்போ உங்களுக்கு எல்லாம் குஷி வந்துடும். அதனால் வெளியில் உலகத்தினுடைய பாட்டை கேளுங்க, இசையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மேட்ச் ஆகலையே, எங்கேயோ இடிக்குதே பாபா. பாபா மூலமாக கொடுத்த சஸ்திரங்களை பாபாவுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறீங்க. பகவானை பார்த்து என்ன பண்ணுறாரு? அவர் புன்னகை புரிகிறார். பகவான் என்ன பண்ணுறாரு? புன்னகை பூக்கிறார். ஒரு கள்ளச்சிரிப்பு அவருடைய முகத்தில். முரளியில் வரும் இல்லையா அடிக்கடி, பாபா இன்றைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், ஜாக்கிரதை. பாபா சிரிக்கிறாருன்னா ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. அதனால் பாபா உங்களுடைய விளையாட்டை பார்த்துட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் நீங்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக வெற்றியாளர்களாக மாறுங்க. வீணான எண்ணங்களிலிருந்து முக்தி அடைவதற்கான விதி. பாப் தாதா 2 பேரும் அமிர்த வேளையில் சுற்றி வரும்போது என்ன பார்த்தாங்க அப்படின்னா,
இந்த மதுபன் வரதான பூமியில் வந்திருந்த எல்லா குழந்தைகளும் குஷியாக பாபாவை மீட் பண்ணுறதுக்காக, பாபா கூட சந்திப்பை நிகழ்த்துறதுக்காக எல்லாரும் குஷியாக வந்திருந்தாங்க. பாபாவனுடைய சந்திப்பினுடைய அந்த குஷியில் எல்லாத்தையும் குழந்தைங்க மறந்துட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் வரிசை கிரமமான புருஷார்த்தத்தினுடைய பலனை அடையக்கூக்கு உரியவர்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க இடத்துல தான் இருந்தாங்க, அவங்களுடைய உடல்கள். ஆனால் எல்லாருடைய மனசு வந்து மதுபன் அந்த வரதான பூமியில் இருந்தது. உடல் ரீதியாக அவங்கவுங்க ஊரில் இருந்தாங்க, ஆனால் மனசு எல்லாருடையதும் மதுபனில் நிலச்சிருந்தது. 27/2/1996 இந்த ஃபாரினர்ஸை மீட் பண்ணும்போது சொன்ன மகா வாக்கியம். பாபா அந்த முரளியில் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பாத்ரூமில் போய் மூடிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க, அவள் எல்லாம் ஓடி போயிடும். அப்போ அவங்க மூடு சேஞ்ச் ஆயிரும். அவ்யக்த ரூபத்தில் யோக யுக்தத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மதுபனில் தான் அவங்க இருக்கிறதாக உணர்றாங்க. பாபா முன்னாடி மதுபன் அப்படிங்கிறது ஒரு ஸ்தூலமான ஒரு இடம் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயே மதுபன் இருக்குது. மதுபன் மனசுக்குள்ளே இருக்குது, சார்தாமமும் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் மனசுக்குள்ளேயே மதுபனை அனுபவம் பண்ணுங்க. பாபா வந்து என்ன பார்த்தார் அப்படின்னா, பொசிஷன் ஆப்போசிஷன் இந்த ரெண்டையுமே பார்த்தார். அதில் நீங்கள் வந்து நிலையாக இருக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அதையும் பார்த்தாரு. அதனால அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பொசிஷனில் நிலைச்சிருக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதையும் பாபா பார்த்தாரு. ஆனால் மாயாவினுடைய அந்த ஆப்போசிஷன் எதிர்ப்பு வந்து ஒரே ரசனையில் நிலைச்சிருக்கிறதுக்காக தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஒரே ரசனையில் நிலைக்க விடலை. ஒன்று வந்து தினச்சரியத்தில் அவங்க அடிக்கடி அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் அடிக்கடி வீணான எண்ணங்கள் வந்து அவங்கள அலகழிச்சிட்டு இருந்தது. அதனால் ஸ்திதியில் தடை ரூபம் ஏற்பட்டது, விக்னம் வந்தது. அதனால் மனன சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தது. சிந்தனை, நல்ல எண்ணங்களுடைய சிந்தனையினுடைய சக்திகள் கம்மியாக இருந்தது. 3வது, சின்ன சின்ன சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனாலும் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு அவங்க வீக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை பெருசாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிறதுக்காக போராடி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? பாபா வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பரிஸ்திதி பல சூழ்நிலைகளை கடந்து போகிறதுக்கான விதியை பாபா சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த விதிகளை கேட்டு அவங்க அப்ளை பண்ணாததுனால அவங்க வந்து அந்த வீக்காகவே இருந்துடுறாங்க, சக்திசாலி ஆகிறதில்ல. அவங்களுடைய நினைவில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. தன்னுடைய அந்த இடையில் வந்த சமஸ்காரத்திற்கு அடிக்கடி வசமாகறாங்க. தன்னுடைய ஆதி அனாதி ஸ்வரூபத்தை அடிக்கடி எமர்ஜ் பண்ணி அதில் நிலைச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதை வெற்றி பெறுவதற்கான சக்தி அவங்கள்ட்ட இருக்க மாட்டேங்குது. தெரிஞ்சிருக்காங்க, ஆனாலும் அதை வின் பண்ண முடியாத பலவீனமாக அந்த நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி 4 விதமான யோத்தாவை நான் பார்த்தேன், போர் வீரர்களை பார்த்தேன். போர் வீரர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். இந்த விளையாட்டை பார்த்துட்டே பாபாவுக்கு குழந்தைங்க மேலே கருணை மற்றும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாவனை பாபாவுக்குள்ளே தோன்றுது. அதனால் இன்றைக்கி வந்து 2 ஹோம்ஒர்க். ஒன்று வந்து அதாவது காமிக்ஸ் வரையணும், ஒன்று வந்து நம்ம தான் ரெண்டுமே. ஒன்று வந்து நான் ஜட்ஜாக இருக்கும்போது எப்படி இருக்கிறேன், இன்னொன்று நான் வக்கீலாக இருக்கும்போது என்ன மாதிரி பிஹேவியர் இருக்குது, அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணணும், வரையணும். அதனால் தன்னைத்தானே ஜட்ஜ் பண்ணணும், மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்புறம் லாயர் என்ன பண்ணுறாரு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, வாதாடுறாரு, தப்பை சரிங்கிறாரு, சரியை தப்புங்கிறாரு. ஞானத்தின் உச்சநிலையில் இருக்கிறவங்க அவங்க தர்க்கம் பண்ண மாட்டாங்க, மௌனமாயிருவாங்க. அதே மாதிரி யோகத்தினுடைய உச்சநிலை என்ன, அவங்க தர்க்கம் பண்ணவே மாட்டாங்க, அவங்க மௌனம் சாதிப்பார்கள். புரிந்ததா? அதனால் எங்கே தர்க்கம் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களுடைய மனநிலை ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் வக்கீல் மாதிரி வக்காலத் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டாப் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் லிசனிங். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்க, கவனிக்க ஆரம்பிங்க, லிசன் பண்ணுங்கள். இந்த தர்க்க ரீதியாக நம்ம சண்டை போடுறது இல்லை நியாயம் பேசுகிறது நிறைய தடவை நம்மளை வந்து தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடும். நம்ம அதில் ஜெயித்தாலும் அதில் ஜெயித்த மாதிரி உணர்வு ஏற்படாது. ஒரு துக்கத்தை தான் அது கூட்டிகிட்டு வரும் நம்ம கூட. ஒரு மன முறிவு அந்த நிலை தான் ஏற்படும். என்னதான் நம்ம ஜெயித்தாலும் அங்கே தோல்வி அடைஞ்சதுக்கு தான் சமம். நம்ம தர்க்க ரீதியாக ஜெயித்தோம் அப்படின்னா அந்த உலகத்தில் வந்து அதில் வேணால் ஜெயிக்கலாமா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி வாதாடுறது, தர்க்கம் பண்ணுறது, அலௌகீக உலகத்தில் எப்போ வந்து தர்க்கம் அந்த வாதாடுறது இல்லைன்னா எதிர்பேச்சு பேசுகிறது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்பொழுது தான் அன்பானது அங்கு பிறக்கும். 2வது காரியம் வந்து 2வது ஹோம்ஒர்க் வந்து இந்த 4 விஷயங்கள்.
வீணான எண்ணங்கள் வருவதற்கான 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? வீணான எண்ணங்கள் வருவதற்காக 4 காரணங்கள். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. அட்டென்ஷன் இல்லாதனால. அதனால் நம்ம பார்த்தோம்ல, வீணான எண்ணங்கள் வர்றதுக்கான 4 காரணம் பார்த்தோம். அதை நான் ஒரு பக்கம் அந்த 4ஐயும் எழுதுங்க, இன்னொரு பக்கம் அதுக்கான தீர்வு என்ன அதையும் நீங்கள் எழுதணும். அதுதான் ஹோம்ஒர்க். அதாவது இது டாக்டர் எழுதுகிற மாதிரி, இது 4 வியாதி, இந்த 4 வியாதிக்குமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ தான் அதனால தான் வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னா அதற்கான சிகிச்சை என்ன? அட்டென்ஷன் கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? அட்டென்ஷன் கொண்டு வர்றது, அதாவது விழிப்புணர்வோடு இருப்பது, அதாவது அலர்ட்னஸ்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய சிந்தனை, ஞானத்தினுடைய மனனம், இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அப்போ அலர்ட்னஸ், அந்த விழிப்புணர்வு நிலை நிரந்தரமாக நிலைத்திருக்கும். அப்போ வீணான எண்ணம் அங்கே வராது. ஏதாவது ஒரு புது பாயிண்ட் கேட்குறீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா அதை போய் படிங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த வைப்ரேஷனில் அதை கேட்டிங்களோ அதே வைப்ரேஷனை நீங்கள் அதை எடுத்து படிக்கும்போது அதை உணர்வீங்க. ஸோ முக்கியமான தெரியக்கூடிய பாயிண்ட்டை உடனே எழுதிடணும், ஏன்னா அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிரும். இல்லைனா பின்னாடி நம்ம மறந்து போயிட்டோம், எழுதலை அப்படின்னா மறந்து போயிடுவோம். அப்போ அந்த வைப்ரேஷனை மறுபடியும் நம்ம பேக்கப் பண்ண முடியாது. இப்படி வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணுற மாதிரி பேக்கப் பண்ணி அந்த வைப்ரேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு ஸ்பீக்கர் வந்து அவருடைய 5 விஷயங்களை தன்னுடைய ஸ்பீச் மூலமாக சொன்னார், அதை நம்ம நோட் பண்ணோம், அதோடு அவருடைய ஸ்பீச் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நேரத்துலேருந்து தான் நம்மளுடைய சிந்தனை ஆரம்பமாகுது, நம்மளுடைய ஒர்க் ஆரம்பமாகுது. 6வது சிந்தனை, அவர் 5 பாயிண்ட் சொன்னார், நம்மளுடைய 6வது பாயிண்ட் நமக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன? அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. 2வது என்ன? சுத்த சங்கல்பங்களுடைய குறைபாடு இருக்குது. எப்படி வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிற மாதிரி இங்கே சுத்த சங்கல்பங்களுடைய குறைபாடு இருக்குது. நல்ல சுத்தமான எண்ணங்கள் கம்மியாக இருக்குது, அதனுடைய குறைபாடு இருக்கிறது. சரி, சுத்த சங்கல்பங்கள் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்த சங்கல்பங்களுடைய குறைபாடு இருக்க காரணம் என்ன? நம்ம முரளியை வந்து சிந்தனை பண்ணல, கேட்டதோட சரி, அதை திருப்பி எடுத்து படிக்கலை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கஜானாக்களை நமக்குள்ளே நிறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வாணி புக்கு எடுங்க, படிங்க, இன்னைக்குள்ள முரளியை படிங்க, அவ்யக்த முரளி எடுத்து படிங்க. உங்களை நீங்களே கஜானாவால் நிரப்புங்க. 3வது காரணம் என்ன சொன்னார் பாபா? சின்ன பிரச்சனை சூழ்நிலையினுடைய விஷயங்களை பெருசாக புரிஞ்சுக்கிறாங்க, பிரச்சனையை பெருசாக புரிஞ்சுக்கிறாங்க பூதகரமாக. ஆனால் அது சின்ன விஷயம், அது சின்ன ஒரு பேப்பர் டைகர், பேப்பரில் வரையப்பட்ட ஒரு சிங்கம், அதை பார்த்து பயந்துக்கிட்டு, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கொசுவுக்கு பயந்துட்டு கோட்டையை விட்டு ஓடினார், அந்த மாதிரி. இந்த மாதிரி ஏன் நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரியும் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபீலிங் அப்படிங்கிற ஃப்ளூ அவங்களுக்கு பரவிடுது. தொட்டா சினிங்கி செடி மாதிரி லேசாக டச் பண்ணாவே சூரியங்க போயிடலாம், வாடி போயிடலாம். ஃபீலிங் ஃப்ளூ ஃபெயில், ஃபீலிங் வந்தது, அந்த ஃபீலிங் அப்படிங்கிற ஃப்ளூ வந்தது, அப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான நேச்சர் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே துக்கத்தில் தான் இருப்பாங்க, சந்தோஷப்படவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாலிட்டி அவங்களுக்கு. இந்த இது மாதிரி தொட்டாசினிங்க மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் அழுதுருவாங்க, கண்ணீர் வடிச்சிருவாங்க. பார்த்தா ஒன்றும் இருக்காது, டோன்ட் டச் மீ. அப்புறம் குடமாக கண்ணீர் வச்சுருப்பாங்க. அவங்க கண்ணீர் வந்து குடமாக இருக்கும், நீங்கள் டச் பண்ணாவே போதும், அது எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடும். டச் பண்ணுறதுக்கு தான் பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளோ பக்கத்தில் இருக்கும், நெருக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ஒரு பொழுதும் குஷியாக அவங்களால இருக்க முடியாது. ரொம்ப டூ மச்சாக சென்சிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க முள்ளில் நடக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய மார்க்கத்தில் முட்கள் நிறைந்த மார்க்கம், ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் முட்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரையும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம கடக்கவே மாட்டோம், அங்கேயே தான் இருப்போம். நம்மளுடைய மார்க்கத்தில் நம்ம எவ்வளோ சகித்து போடணும், எவ்வளோ பொறுத்துக்கணும், அதெல்லாம் சென்சிட்டிவான இருக்கவங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களால முடியாது. 4வது காரணம் என்ன பார்த்தோம்? தன்னுடைய சுபாவ சமஸ்காரங்கள் என்ற சுவர். அதாவது இதுக்கு பதில் என்ன, இதுக்கு ஆப்போசிட் என்ன? மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு பிரச்சனை சூழ்நிலைக்கும் ஆப்போசிட் என்னது? மகிழ்ச்சி, இல்லைன்னா சாட்சி பாவ், சாட்சி நிலை. இது கூட இதுக்கு ஆன்சராக இருக்கும். விளையாட்டு போயிட்டுருக்கு, கிரிக்கெட் போட்டி போயிட்டுருக்கு, கிரிக்கெட் மேட்ச், அதை நான் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி 4 காரணங்கள் பார்த்தோம். 4 காரணத்துக்கு ஆப்போசிட்டில் 4 அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்.